நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் காலம். அப்பா பல வருடம் சேமித்து வாங்கி தந்த பழைய பயன்படுத்திய பைக்கை நான் முதல் முறையாக சாலையில் ஓட்டினேன். எங்களுடைய கிராமத்துல தலித் குடும்பத்திலிருந்து வரும் ஒருவன் பைக்கில் வருவது கூட சிலருக்கு பொறுக்க முடியாத விஷயம். அன்றைக்கு டியூஷனுக்கு போன பிறகு மாலை நேரத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். சாலையோரத்தில் நின்றிருந்த சிலர் என்னை கண்டு சிரிச்சதும் என் உள்ளத்தில் ஒரு சிறிய அச்சம். ஆனா அது என் வழக்கமான பயம். எதையும் சொல்லாமல் நான் பைக்கை மெல்ல ஓட்டிக்கொண்டே போனேன். சாலையில் நடுவே செல்லும்போது பின்னால் ஒரு பைக் வேகமா வந்துச்சு. நான் பக்கம் நின்றதும் அந்த பைக்கில் இருந்த இருவர் என்னை சிரித்து பார்த்தார்கள். ஒருவர் குரல் கொஞ்சம் கடுப்பாயிருந்தது. ஏய் கபிலா, உன் வீட்டிலிருந்து இப்படி பைக் வாங்குறளா? எங்க முன்னாடி பொங்கவும் வரியா? நான் பதில் சொல்லாமல் நிமிர்ந்து பார்ப்பதற்கும் முன் அவர்கள் திடீரென எனது பைக்கை பக்கமாக வலியோடு தள்ளினார்கள். நான் கட்டுப்பாடு இழந்து சாலையின் பக்கம் சென்றேன். அந்த சமயம் எல்லாம் 2 வினாடி. ஆனா அந்த 2 வினாடிதான் என் வாழ்க்கையிலேயே மிக மோசமான தருணம். நான் கீழே விழுந்தேன். கையை சுழற்றியதும் பயங்கரமான வேதனை. ஆனா நான் உயிருக்கு ஆபத்து இல்லாம இருப்பதை மட்டும் உணர்ந்தேன். அவர்கள் பைக் நிறுத்தி இறங்கி என்னை நோக்கி வந்தனர். ஒருவன் சொன்னான், ஓட்டணும்னா ஓட்டு, ஆனா எங்களோட சாலையில நிமிர்ந்து ஓட்டுற மாதிரி பண்ணாதே. உன் ஜாதி உன் சாலை 2 பேர. பின்னர் அவர்கள் பைக்கை வேகமாய் ஓட்டி போய்விட்டார்கள். அந்த தருணத்தில் நான் பேசவே முடியவில்லை. பெயர் சொல்லாமல் புகார் செய்யாமல் அந்த பயம் என் உள்ளத்தில் ஊன்றி நின்றது. வீட்டிற்கு வந்து என் கையை பார்த்தவுடன் அம்மா அழுதார். அப்பா என்னை அமைதியா கேட்டார், நீ பயப்பட வேண்டாம்பா, எங்களுக்கு சாலையில் ஓடலாம்னு உரிமை இருக்கு. உன் கல்வியும் உன் தைரியமும் உன்னை காப்பாற்றும். அந்த வார்த்தைகள் என் மனத்தில் ஒரு ஒளியை ஏற்றின. நான் முடிவு செய்தேன், என்னை யாரும் தள்ள முடியாது. என் பயணம் நம்ம ஊரின் இருண்ட சாலையை தாண்டி பெரிய மேடைக்கே செல்லும். இது கபிலனின் கதை. பைக் ஓட்டுவதற்கே உயிராபத்து இருக்கும் சமூகத்தில் ஒரு இளைஞன் தன் உரிமைக்காக நிமிர்ந்து நிற்கும் கதை.